ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசில் கார்த்திகை தீபம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? தீபம் ஞாபகத்துக்கு வரும். அந்த தீபம் நம்ம எதனால் பண்ண போகிறோம்? மெழுகால் பண்ணுவோம். அந்த மெழுகை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். எங்கள் ஏரியாவில் வந்து சிங்கின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது கூல்ட்ரிங்க்ஸோட கேப்பு, மூடின்னு சொல்லலாம். இதை வச்சு நாங்கள் கார்த்திகை தீபத்தில் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் எடுத்துக்கிடுவோம், மெழுகுவத்தியை. அதை வந்து எப்படி எடுத்துக்கணுமா, சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். அப்போனா அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கி எடுத்துக்கணும். சிங்கினா கூல்ட்ரிங்க்ஸோட கேப்பு. அந்த கேப்பில் வந்து உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா அது வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. அடுத்து வந்து லைட்ரு இல்லைன்னா ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிடுவோம். எது இருந்தாலும் ஓகே தான். எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு மட்டமான கல் எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து செங்கலாக இருந்தாலும் சரி, கருங்கலாக இருந்தாலும் சரி, ஆனால் மட்டமாக இருக்கணும். கூல்ட்ரிங்க்ஸோட கேப்பை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம மெழுகை வச்சு உருவ வைப்போம். உருவ வைக்கிறப்ப அந்த மெழுகு சிந்தாமல் இருக்கணும். சிந்துச்சுன்னா வந்து நெருப்பு வந்து கம்மியாக வரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நான் சதுரக்கல்லை வச்சு தான் பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, நான் மாடியில் பண்ணுறேன். காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அமர்ந்துடும். அதனால சதுரக்கல்ல அகலமாக இருக்கும். அதனால நான் சதுரக்கல்லை வச்சு பண்ணுறேன். இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸோட மூடி வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி மெழுகுவத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போடுறோம். அந்த மெழுகுவத்தி வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் டைமில் வந்து கார்த்திகை தீபம் வரும். அப்போ வந்து வீட்டில் வந்து மெழுகு தீபம் ஏற்றுவாங்க. அந்த மெழுகு தீபம் ஏற்றுறது வந்து சில வந்து காற்று அடிச்சு வந்து அமர்ந்துடும். அந்த அமர்ந்த தீபத்தை ஒவ்வொரு வீட்டில் இருக்க பசங்க, நான் எங்களை மாதிரி பசங்க வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் விளையாடுற இடத்த கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விளையாடுவோம். நாங்கள் பாருங்க, மூடி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வர டிசம்பர் 13 கார்த்திகை தீபம் வருது. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸோட மூடி வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி அந்த கூல்ட்ரிங்க்ஸோட மூடி மேலேயே தீ எரியும். எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ இந்த அளவுக்கு எரியணும். 1 நிமிஷம் வரை எரியணும். 1 நிமிஷம் எரிஞ்ச பின்னாடி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து லைட்டாக ஊற்றணும். முகத்தை வந்து தள்ளி வச்சு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நெருப்பு மேலே வரும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களாம் சேஃப்டியாக பண்ணுங்க. ஏன்னா நெருப்பு விஷயம், பாதுகாப்பாக பண்ணுங்க. பா, சூப்பராக வருது நெருப்பு. நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.